ஸோ பிக் பாஸோட கிராண்ட் ஃபினாலேல ஜாக்லினுக்கு தகுந்த வரவேற்பு கிடைக்குமா, ஜாக்லினுக்கு ஏவிலாம் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல தொடர்ந்து இது சம்மந்தப்பட்ட பல கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கு. ஸோ ஜாக்லினை இல்லாமல் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நானும் படிச்சிட்டேன். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேர் பார்க்குறீங்க, லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த ஃபினாலே ஷூட்டிங் வந்து ரெண்டு விதமாக நடக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதை இன்னைக்கு ஒரு பாதியும் நாளைக்கு ஒரு பாதியும் தான் ஃபினாலே ஷூட்டிங் நடக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட சில அங்கே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள், ஃபைனலிஸ்ட் பிக் பாஸ் கிட்ட பேசுகிற மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும். போன சீசன் டெலிஃபோன் காலு கப்பு கிட்ட பேசுகிற மாதிரி இந்த நிறைய நிகழ்வுகள் இருக்குல்ல, அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். ஓகே, அதை முடிச்சுட்டு இங்கே எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட இன்ட்ராக்ஷன் இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் நடந்துட்டு ரெண்டு எலிமினேஷன் நடக்கும். இது சாட்டர்டே எபிசோட்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஓகே, அடுத்து சண்டே எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பு ஃபினாலே வீட்டில இருந்து விஜய் சேதுபதி போறது, அப்புறம் அந்த ஃபைனலிஸ்ட் கூட்டு வந்து ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணி அந்த சில விஷயங்கள் நடக்கும். இது நாளைக்கு பாதகமான ஷூட்டிங். ஓகே, அதுல குறிப்பா இன்னைக்கு எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் நாளைக்கு டைட்டில் வின்னர். ஆனா இன்னைக்கு மெயின் செக்மெண்டா எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது யாருன்னா குயின் ஜாக்லினோட வரவேற்பு எப்படி இருக்க போகுது, அதை எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்கன்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஜாக்லின் வந்து மக்கள் மனதை கொள்ளையடிச்சுட்டு தான் அந்த வீட்டை விட்டு வெளியேறினாங்க அப்படின்றது தான். ஸோ கடைசி நிமிடம் வரையில கடைசி நொடி வரையும் அந்த அஜித்தோட டைலாக் தான்டா, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்கினதுடா அப்படின்ற மாதிரி பிக் பாஸோட பயணத்தை மொதல் நாள்ல இருந்து கடைசி நொடி வரையும் நானா டிசைட் பண்ணுவேன். வீட்டுக்குள்ள வர்றதுனாலும் நான் தான் முடிவு பண்ணுவேன், வீட்டை விட்டு வெளியே போறதுனாலும் நான் தான் முடிவு பண்ணுவேன்ற மாதிரி எல்லாமே ஜாக்லின் கையில தான் இருந்ததே தவிர்த்து மக்கள் கையிலையும் இல்லை, கண்டஸ்டன்ஸ் கையிலையும் இல்லை அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஸோ முழுக்க ஜாக்லின் தான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க, வெளியே போகிறதும் அவங்க தான் அப்படின்றது தான் அவங்களோட பெருமை அடையாளம். ஸோ இதுதான். ஓகே, ஸோ அதில் குறிப்பாக ஜாக்லினை நேற்று எல்லாருமே வந்து இந்த ப்ரோமோஸோ ஏவிஸோ பார்க்கும்போது எல்லாருமே மிஸ் பண்ணது என்னென்னா, ஜாக்லின் இருந்திருக்கலாமே, ஜாக்லினோட ஏவி பார்த்துருக்கலாமே, ஜாக்லின் இல்லையே அப்படின்ற மன வருத்தங்கள் ஃபீலிங்ஸ் எல்லார் மனசுலையும் இருந்தது. நானும் நிறைய கமெண்ட் படித்தேன், ஜாக்லின் இல்லாமல் எங்களால் லைவ் பார்க்க முடியல, ஸோ வி வாண்ட் ஜாக்லின் பேக் அப்படின்றதா இருக்கட்டும், ஜாக்லின் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல, இந்த ஸ்ட்ரீம் பக்கம் கூட போய் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நானும் தினமும் படிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி சில செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஜாக்லினை கூப்பிட்டு விஜய் சேதுபதி கண்டிப்பா பாராட்டுகள் தெரிச்சே ஆகணும். அதான் சொல்லுவார்ல, ஸோ உங்களை பார்த்தம்போது தைரியம் வரும் ஜாக்லின் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஜாக்லினுக்கு ஒரு மிகப்பெரிய ஜஸ்டிஃபிகேஷனும் மிகப்பெரிய வந்து இத்தனை நாள் தான் ரெகனைசேஷன் கொடுக்கல, இன்னைக்கு ஒரு பெரிய ரெகனைசேஷன் ஜாக்லினுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு ஃபினாலே அந்த டாப் 2ல நிற்க வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ஸ் இப்படி மக்கள் ஓட்டு இல்லாமல் இந்த டாஸ்க் மூலிமா போகிறதே ஒரு அன்ஃபேரான டிசிஷன். ஆனால் அதையும் இதில் என்ன ஜாக்லினோட ஹைலைட்னா, ஸோ நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு தெரியும் அவங்களுக்கு, இது எனக்கு வச்ச எலி போய் தான்றதும் தெரியும் அவங்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க அதை முடிவு எடுத்து பண்ணான்னா, ஸோ இட் இஸ் அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குங்க. அந்த தைரியம் கரேஜ் வந்து ஸோ ஜாக்லின் தான். ஓகே, அதான் மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருப்பாங்களே, ஒரு நாளாக இருந்தாலும் நான் விளையாட்டு போவேன், கடைசி நொடியாக இருந்தால் நான் விளையாட்டு போவேன்றதுல மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்காங்க. அதுக்கான ரெகனைசேஷன் கண்டிப்பாக விஜய் சேதுபதி இன்னைக்கு ஸ்டேஜில் கொடுப்பாரு. அரங்கம் அதிரும், வேற மாதிரி ஒரு சம்பவமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏவி. ஸோ கண்டிப்பாக ஜாக்லினோட ஏவி இருக்க போகுது. இதில் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு தாங்க கடைசியாக ஃபைனல் ஏவியே போடுறாங்க. ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஏன் ஏவி வர்றது ஜாக்லினோட ஏவியாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி எங்கள் கப்பு வாங்கியாச்சு, அவங்ககிட்ட ஒரு கப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த ஏவியில் ஜாக்லின் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு மக்கள்கிட்ட அவங்க எப்படி பேசுகிறாங்க, ஸோ ஜாக்லினோட வார்த்தையை கேட்கறதுக்காகவே பல பேர் காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு எபிசோடு வந்து ஒரு ஜாக்லினுக்கான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்லினை நேசிக்கும் நபர்களுக்கு, ஜாக்லினை பார்க்கணுன்னு நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டும், ஜாக்லின் என்ன பண்ண போகிறாங்கன்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகவும்
இதுவாகவும் இருக்கும் அப்படின்றது நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஒரு மொமெண்ட்டை எல்லாரும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல. என்னதான் வந்து அது ஜாக்லினுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ், மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாலுமே அந்த ஒரு மொமெண்ட்ல இருந்து பல பேரால் இன்ன வரையும் இந்த நான் இப்போ பேசிட்டு இருக்க டைம் வரையுமே அதுல இருந்து வெளியே வர முடியாம பல பேர் தவித்தது நான் பார்த்துருக்கேன், ஃபீல் பண்றதை கேட்டிருக்கேன். ஏன் எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நேற்றுலாம் ப்ரோமோ பார்க்கும்போது என்னடா இப்படி அப்படின்ற மாதிரி நம்மளையே மீறி ஃபீல் பண்ண வைக்கக்கூடியது தான் ஜாக்லினோட அந்த விஷயம். ஸோ நாளைக்கு ஜாக்லின் எப்படி பண்ண போறாங்க, என்னெல்லாம் நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய் கைஸ்.